மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களின் சபை சேர்த்துப்பட்டவர்கள் தன் மகளை குறித்து, தன் குடும்பத்தை, தன் ஊழியத்தை குறித்த ஒரு சாட்சியை உங்கள் நடுவிலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பெயர் ஆனந்த். நான் மனோகா என்கிற பெயர் அப்புறமா எப்படி வந்ததுன்னு சொல்றேன். நான் என்னுடைய தாத்தா பேர் டிஆர் அண்ணாமலை, என் பாட்டி பேரு நீலாவதி. அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா முனியாண்டி முனியம்மாள். இது அம்மாவுடைய அப்பா. எங்க அப்பா பேரு செல்வம், எங்க அம்மா பேரு அலமேலு. இந்த தம்பதியாருக்கு ஒரு மூத்த மகனாக நாங்க வீட்டுல மட்டும் 3 அண்ணன் தம்பிங்க. நான் தான் வீட்டுல பெரியவன். என் பேர் ஆனந்த், என் தம்பி பேரு தினேஷ், லாஸ்ட் தம்பி பேரு பாஸ்கர். நாங்க ஒரு 3 பேரு. எனக்கு பெரியப்பா இருக்காங்க, பீட்டர் அன்பழகன், அவங்க மனைவி மகா இருக்காங்க, அக்கா இருக்காங்க தேவி, பெரியப்பாக்கு பிறந்தவங்க தம்பி மோசஸ், டேனி. இப்படி ஒரு சிறு குடும்பத்துல நாங்க பிறந்தோம். அப்படியாக எனக்கு வயது ஒரு 38 வயதாகிறது. இந்த 38 வயதிலே இந்த பூமியிலே ஒரு மனிதன் ஏதோ பிறந்தான், வாழ்ந்தான், செத்தான் இல்லாதபடிக்கு அவன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கணும், அவனுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லுவார். ஆனால் இந்த பூமியிலே நான் இந்த தாய் தகப்பனுக்கு அலமேலு செல்வம் என்கிற இந்த தம்பதியாருக்கு பிறந்ததிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா ஒருவேளை எங்க தாத்தா அண்ணாமலை 18 வயசுல பாம்பு வச்சு செத்து போயிருந்தாருன்னா எங்க அப்பா வந்திருக்க மாட்டார். ஒருவேளை அண்ணாமலை செல்வம் 15 வயசுல இறந்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். அதனால நான் அந்த பூமிக்கு வரும்படியாக என் தாத்தாவும் பாட்டியும் பாதுகாத்தார் தேவன், எங்க அப்பா அம்மாவையும் பாதுகாத்தாரு, எங்க அப்பா மூலமா என்னையும் பாதுகாத்தார். அப்படியாக ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து நான் வளர்ந்துட்டே வந்தேன். நான் ஒரு 10th டிஸ்கண்டினியூ தான் நான் பண்ணேன். சுருக்கமா முடிச்ச என்னோட சாட்சிய. எனக்கு படிப்பு வரும், ஆனா மூளைக்கு ஏறாது. நல்லா படிப்பேன், ஆனா அவ்வளவு மைண்ட் ஏற்றிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பையன் 10th டிஸ்கண்டினியூ வரைக்கும் படித்தேன். நான் இந்த சேத்துப்பட்டு பக்கத்திலே, நான் பிறந்தது சாதவீடு கிராமம், வந்தவாசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாதவீடுங்கிற ஒரு கிராமத்துல தான் நான் பிறந்தேன். அங்க பிறந்து இங்க தூக்கிட்டு மாட்டாங்க. அம்மா ஊர் அங்க தலைப்பிரசவம் பார்த்துட்டு இங்க சேத்துப்பட்டு பக்கத்துல ஹவுசிங் போர்டு தான் எங்க சொந்த ஊர். நான் வளர்ந்து எல்லாமே இங்க தான் 38 வருஷமா. அப்படி ஒரு இந்து குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து இங்க சேத்பேட்ல ஸ்கூல் ரோட்ல இருக்கிற குட்டலாமன் அம்மா போறோம் பாத்தீங்களா, முகத்துல அம்மா போறோம், அந்த குட்டலாமன் கோவில்ல தான் ஒரு 2-3 வருஷம் நான் பூசாரியா இருந்தேன். அதுக்கு சாட்சி அந்த கோவிலோட தர்மகர்த்தா எங்க செல்வியக்கா இருக்கிறாங்க, தர்மம் அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்களாம் நான் பூசாரியா இருக்கும்போது நான் பார்த்தவங்க. இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டா இருந்து அவங்க பாக்குறாங்க. அதுக்கு அவங்க தான் சாட்சி. கை தருமா அக்கா, கை தருக்கா. அவங்க தான் நான் கோயில பூசாரியா இருக்கும் போது எனக்கு வேஷ்டி கட்டி கொடுத்து அவங்க தான், இப்படிதான் கட்டணும் வேஷ்டி, இப்படிதான் நெத்தில திருநூல் போடணும், இப்படிதான் பட்ட பொண்ணு அதை கை கொடுத்தா. அதுதான் பாத்தீங்களா, அவங்க தான் எனக்கு இந்து முறைமையெல்லாம் சொல்லி கொடுத்தது அவங்க தான். இப்படிதான் சாமி கழுவணும், இப்படிதான் சிலையை கழுவணும், இப்படிதான் பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், எல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தேர்வு வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்த நான் என்னுடைய 24ஆம் வயதிலே நான் என்னுடைய காதல் திருமணம் தான் நான் செய்தேன். என் மனைவி ஒரு பெந்தகோஸ்தே, ஒரு கிறிஸ்துவ பெண் என் மனைவி. எனக்கு அநேக முறைப்பொண்ணுலாம் இருந்தாங்க, கல்யாணம் பண்ண முடியல. ஆனா தேவன் இந்த சௌகரியத்தை நியமிச்சு வச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ பெண்ணை நான் திருமணம் செய்தேன், காதலித்து திருமணம் செய்தேன். 2008 நான் சபரிமலைக்கெல்லாம் மாலை போடுவேன். கோயிலுக்கு வெள்ளாடுவேன், சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டு ஐயப்பெல்லாம் நேரில் பார்த்தேன்னு சொல்லி நண்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு இந்து சரணாச்சார குடும்பத்துல நான் பிறந்து வளர்ந்தேன். ஒரு 2008 என் மனைவி அவங்களை காதலிக்க ஆரம்பித்தேன். அவங்க ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போயிட்டு இருந்தாங்க, ஒரு கிறிஸ்துவ சபைக்கு. அவங்க மூலமா தான் எனக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
அப்படியாக 2008 ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நான் அவரை தெரிந்து கொண்டு சொல்வது தவறு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுல எங்க பெரியப்பா, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமா அவர் இருக்காரு. எங்க வீட்டுல வந்துட்டு எங்க பெரியப்பா அல்லேலூயா அப்படின்னுவாரு. நான் போய் அல்லேலூயா சோத்திரம் அலுமினியம் பாத்திரம் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஆத்திரம்னு சொல்லுவேன். யாராவது என்கிட்ட சோத்திரம் சொன்னா எனக்கு வந்து ஆத்திரம் இன்னொன்னு கூட சொல்லுவேன். நீங்க சொல்லக்கூடாது. சோத்திரம் ஆத்திரம் இன்னொன்னு சொல்லுவேன். புரிஞ்சுங்க. அப்படி கிறிஸ்தவர்களை விமர்சனம் செய்தவன் நான். யாராவது வந்து பா இயேசுவை நேசிக்கிறாரான்னு யாராவது பொண்ணு வந்து காசு குடிச்சுன்னு வச்சுங்க, இயேசு நேசிக்கிறது நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்கிறவன் நான். அந்த பொண்ணை பார்த்து கேட்பேன். அப்போ நான் இந்துவா இருக்கும் போது அப்படின்னா என்னுடைய மனைவி என்கிட்ட வந்து கிளாஸ் கொடுக்கும்போது, பிரதர் உன்னை இயேசு நேசிக்கிறாங்க நான் உன்னை லவ் பண்ணுகிறேன், உன்னை நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்டவன் நான். அல்லேலூயா. என்னோட சாட்சி முழுசா சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னதான் உங்களுக்கு புரியும். அப்படிதான் என் மனைவி, நான் சபரிமலைக்கு போவேன், அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு அவங்களை பார்க்கும்படியாக சர்ச்சுக்கெல்லாம் போய் உட்காந்து அதன் பிறகு இயேசுவோட வார்த்தையை கேட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன மனம் மாற வச்சது. அது என்ன வார்த்தைனா, பாஸ்டர் எசேக்கியேல் அவர்கள் இங்கதான் பக்கத்துல இருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க போயிட்டு மனுஷன் எப்படி தோணா குரங்குல இருந்து வந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கும் மண்டலம் சொல்றேன், சில்ட்ரன்ஸ் பார்க்கிறேன், குரங்கு இன்னும் குரங்கெல்லாம் சாவுது. அது ஒரு போல மனுஷனா மாறல. அந்த பாஸ்டர் பேச உடனே என் கவனம் ஏதோ டிஃபரெண்டா சொல்றாரு. அப்போ குரங்குல இருந்து மனுஷன் வரலையா? அப்ப உண்மையாவே குரங்குல இருந்து குரங்கு தான் வரும், மனுஷன் வர மாட்டான்றது அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் இந்த மந்திரங்களுடைய அர்த்தம்லாம் தெரிய ஆரம்பிச்சது. நான் இந்து கோயில பூசாரியா இருக்கும்போது ஓம் அசதோமா சத்தமய தமசோமா ஜோதிகமய இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஒளியிலே பிறந்தவரே போற்றி. அப்ப எனக்கு அர்த்தம் தெரியல. ஆனா பைபிள் படிக்கும் போது இயேசு ஒளியிலே பிறந்தான்னு நான் படிக்க ஆரம்பிச்சேன். பஞ்ச காயங்கள அப்படின்னு சொல்லி மந்திரம் போடும் போது அதோட அர்த்தம் பைபிள் படிக்கும் போது 5 காயங்களை உடையவரே சிலுவையிலே போற்றின்னு அர்த்தமா. கண்ணி சுத்தாயமாக அப்படின்னா அப்ப எனக்கு மந்திரத்தோட அர்த்தம் தெரியல. ஆனா பைபிள் படிக்கும் போது மரியாள் கண்ணி வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்து, மரியாளுடைய வயிற்றில் கண்ணி, மரியாளுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவருக்கு போற்றின்னு அர்த்தமா. இப்படி எல்லா ஸ்லோகத்தோட அர்த்தமும் இந்த பைபிள் படிக்கும் போது அப்பதான் புரிய வந்தது. ஓ, உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். முருகன் என்றால் அழகன் என்று பொருள். இயேசுக்கு பைபிள் சொல்லுது இயேசு பூர்வ அழகுள்ளவர் சொல்லுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நான் வந்து இந்து சரணாச்சாரத்தில் இருந்ததுனால ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் பரிசாமி சித்தி பவத்துமே சதா இந்த மாதிரி ஒரு மந்திரம் சொல்லிட்டே இருப்பேன். சாமி சரணம் அப்படி சொல்லுவேன். ஆனா இதோட அர்த்தம் எனக்கு தெரியல. இதோட அர்த்தம் தெரியல. ஆனா அர்த்தம் எப்ப தெரிஞ்சுன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் போது இதோட முழு அர்த்தமும் எனக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை நான் மாத்திச்சு. தவறாக எங்க அப்பா குடிப்பாரு, அப்பா சொல்லுவாங்க. அப்ப நாங்க சொல்லுவோம் எங்க அப்பா குடிக்கிறாரு. உண்மையிலே எங்க அப்பா குடிப்பது எங்க சொந்தக்கார மத்திய ஒரு நல்ல பேர் இருக்காரு. ஆனால் எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுதான் எங்களை படிக்க வச்சாரு. எங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க, என் தம்பிங்க எல்லாம் அவங்களே காலேஜ் படிக்க ஆரம்பிச்சாங்க. நான் மட்டும் தான் படிக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாரு. ஆனால் இந்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் உண்மையான தெய்வம் யார் என்றது தெரிய ஆரம்பிச்சு. அப்ப தெரிய வரும்போது ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லக்கூடாது? ஒரு பெரிய ஒரு விபத்து எனக்கு நடந்தது. 7 நாள் கோமால இருந்தேன். எத்தனை நாள்? 7 நாள் கோமால இருந்தேன். பெரிய ஒரு ஃபிக்ஸ் வரக்கூடிய வியாதி எனக்கு வந்தது. எனக்கு சொந்தக்காரங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வியாதியில் இருக்கும்போது கேஎம்சி நியூயார்க் ஹாஸ்பிடல் 2 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் ஆகி 2 மாசத்துல கட்டி கொடுத்த மாமியார் எப்படி இருக்கும்? ஒரு நோய்வாய்ப்பட்ட சின்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா? ஆனா அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல கூட என் மாமியாரும் மாமனாரும், என் மாமனார் பேர் மகேந்திரன், என் மாமியார் பேர் வாசுகி மரியா யோசேப். அப்படிப்பட்ட குடும்பத்துல கூட என் மாமியார் என்ன ஒதுக்காம கல்யாணம் ஆகி 2 மாசத்துல என்னை சேர்த்து பிடிச்சி, எப்பா நீ சரியாயிட்டு வாப்பா, நான் ஏசப்பா சுகம் தருவாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகி 2 மாசத்துல. அப்ப அந்த பாஸ்டர் வந்து கேட்டார், தம்பி உன்னை டாக்டர் குழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க, உனக்கு மூளையில கட்டிக்குது, நீ செத்துருவான்னு சொல்லிட்டாங்க, 2-3 மாசத்துலன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்.
எவ்வளவு எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆகி 2 மாசத்துல ஒருத்தர் செத்துருவான்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ் வந்ததுன்னா நான் என்ன பண்றேன்னு தெரியாது. 2010 நான் செத்துருக்க வேண்டியது. அந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த பைபிளை கையில கொடுத்துட்டு, இந்த பைபிளை வந்து ஹாஸ்பிட்டல்ல என் கையில கொடுத்துட்டு, தம்பி மனோவா, நீ வந்து உனக்கு ஏசப்பா சுகம் கொடுத்தா இந்த பைபிளை கையில எடுத்துக்கிட்டு உன்ன மாதிரி இருக்கிற அநேகருக்கு மருத்துவமனையில இருக்கிறவங்களுக்கு நீ போயிட்டு ஜெபிப்பியா அப்படின்னு கேட்கிறேன். நான் 10 படிக்கா இருக்கிறேன், குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு, சுயநலம் இல்லாம இருக்கிறேன், பாதி சுயநலமோட இருக்கிறேன். அந்த பாஸ்டர் வந்து என்ன கேட்கிறாரு, இந்த பைபிளை கையில கொடுத்து கர்த்தர் ஏசப்பாவை சுகம் மாத்தினா நீ ஏசப்பாக்கு இதே பைபிளை தூக்கிக்கிட்டு தெருத்தரவா போய் கத்துவியான்னு கேட்டார். எப்போ? 2010. அப்ப நான் சொன்னேன், உண்மையா? ஏன்னா நான் பட்ட அவமானம், வலி, உயிர் இருந்தா போதும். ஏன்னா காதலித்த மனைவி 2 மாசத்துல விதவை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணேன். சரிங்க பாஸ்டர், எனக்கு ஏசப்பா சுகம் கொடுத்தாருன்னா இந்த பைபிளை தூக்கிட்டு என்ன மாதிரி இருக்கிற பேஷண்ட்களுக்கு நான் போய் மருத்துவமனையில போய் ஜெபிக்கிறேன், தெருத்தரவா போய் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2010 நான் அந்த பாஸ்டர் கிட்ட வாக்கு கொடுத்தேன். அந்த பாஸ்டர் அப்ப சொன்னாரு, சரி நீ சொன்ன வார்த்தையின்படியே சுகம் கிடைக்கும் சொல்லி ஜெபிச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப தூக்குன பைபிள் தான் 2025 15 வருடமா இந்த வேதாகமத்தை அதை நான் சுமக்கும் போது என்னை அது சுமந்து கொண்டிருக்கிறேன். இப்படியாக கிறிஸ்துவத்துல நான் போய் கொண்டிருக்கும் போது உண்மையாகவே உண்மையான கிறிஸ்துவம் என்றால் என்ன? ஏதோ சர்ச்சுக்கு போறோம், வேதம் வாசிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், இது மட்டும் தான் கிறிஸ்துவம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் தேவதூதனை போல உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு சகோதரன், எப்பா தம்பி நீ படிக்கிற பைபிள் தான் உண்மையான, நீ ஒரு கிறிஸ்துவனே கிடையாது, உண்மையான கிறிஸ்துவன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பைபிளை குறிச்சு விளக்க ஆரம்பிச்சாரு. 3 தேவன் கிடையாது, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 தேவன் நமக்கு இருக்கிற மாதிரி பைபிள்ல பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 தேவன் கிடையாது, ஒரே தேவன் தான். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தேவன் தான் சொல்லிட்டு அந்த சகோதரர் சொன்னார். அது வரைக்கும் பைபிளே படிக்க முடியாம இருந்தேன். அதே போல தம்பி இந்துக்கள்ல முனிவர்கள், முஸ்லிம்ல நபிகள் இருக்கிறது போல உண்மையாகவே பைபிள்ல கிறிஸ்துவத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வேணும்பா, பைபிள் தீர்க்கதரிசி நாம யாரும் படிக்க கூடாதுன்னு என்னோட ஆவிக்குரிய கண்ணை திறந்த சகோதரர். தீர்க்கதரிசி நாம இன்னைக்கு முக்கியம், தீர்க்கதரிசி நாம பைபிளை படிக்க கூடாது, இவங்கெல்லாம் ஆராதிக்கிறதெல்லாம் உண்மையான ஆராதனை கிடையாது, தீர்க்கதரிசி ஒருத்தர் வேணும்பா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி அடையாள காமிச்சார். அதே போல உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சான்னு கேட்கும்போது, ஆமா நான் பண்ண தப்பு என் பேரனுக்கு பேரன் அது வரைக்கும் பழி வாங்குவோம், பாவம் தொடரும், அண்ணாமலை செஞ்ச பாவம் எனக்கு வரைக்கும் வரும். எப்போ என்ன விட்டு மறைனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்போ நீ மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அப்பதான் நம்மளோட மூதாதையர் பாவம் நம்மளை பின்தொடராது. இப்படிப்பட்ட வெளிப்பாட அந்த சகோதரர் சொன்னார். அதன்படியே 2011 அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பெற்றுக்கொண்ட ஒரு சபைக்கு நான் சென்றேன். இன்றைக்கு வரைக்குமாக 2024 வரைக்குமாக ஒரு கிறிஸ்துவனா ஒரு விசுவாசியா இருந்து 2024 மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலே தேவன் என்னை இந்த சேத்துப்பட்ட பகுதியிலே ஒரு ஊழியக்காரனாக அழைத்தார். கடந்த 1.5 வருஷமா நான் ஒரு பாஸ்டரா இருந்துதான் இந்த ஊழியத்தை என்னை போல இருக்கிற அநேக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் ரோட்ல நின்று பிரசங்கம் பண்றேன். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல்ல. அப்படி என் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ததால் தான் இன்றைக்கு நீங்க எல்லாம் என்ன பார்த்து வந்திருக்கீங்க. நான் ஒரு குடிகாரனாவோ ஒரு பொறுக்கியாவோ இருந்திருந்தா என்ன நீங்க இவ்வளவு பேர் வந்திருப்பீங்களா? என்ன நீங்க பார்த்து வந்ததுக்கு இந்த குடும்பத்துக்கு என் அழைப்பை எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வந்த நோக்கம் என்ன? நான் உண்மையான ஒரு கிறிஸ்துவன். நான் ஒரு கிறிஸ்துவனா இருப்பதனால தான் என்னை சொந்தக்காரமாகிய நீங்கள் என்னை மதிச்சு வந்தீங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்துவத்தை இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவர் ஒருவரே தேவன் என்பதை என்னுடைய மகன் மூலமாக எனக்கு ஒரு மகன் காட்சன் பேரு 2011 பிறந்தான். 14 வயசுக்கு மூல வாச்சா அவர்தான். இரண்டாவது பில்லி ஜாஸ்பர். நான் ஒரு சகோதரர் சொன்னேன்வா என்னை சரியான சத்தியத்துக்கு வழிநடத்தினார், இந்த உண்மையான செய்திக்கு வழிநடத்தினார். அந்த சகோதரர் வேற யாரும் இல்ல, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரர் ஸ்ரீவன் பாலாஜி அவர்கள் தான்.
எங்கேயோ சுத்தித்திருந்த என்னை ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாற்றியது இந்த சகோதரன் தான். தேவன் இவர் மூலமா பேசித்தான் இந்த ஒரு ஊழியக்காரன் என்று நிற்க வைத்திருக்கிறார். இப்போதைக்கு நான் ஒரு பாஸ்டரா இருந்து மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ சபை என்று தேவன் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். அந்த சபைக்கு ஒரு 25 ஆத்துமாக்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து தான் நான் விசுவாசிக்கும் போதுதான் என் வாழ்க்கையில் இவ்வளவு சொந்தங்களை நான் பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் உண்மையாகவே நீங்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஒரு இடத்துக்கு வருவீங்க. அது மேற்கொண்டு ஐயா பேசுவாரு. உண்மையாகவே இந்த நிலைமையில இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இந்த செய்தியில இந்த கிறிஸ்துவத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள். அதிலிருந்து என்னை இந்த ஊழியத்தில் கொண்டு போவதற்கு எனக்கு உதவியா இருக்கிற எங்க அண்ணன் பட்டாபுரம் சேர்ந்த டேவிட் அவர்களும், புளியாந்தோப்பு பகுதியை சேர்ந்த சகோதரர் பால் அவர்களும், தாம்பரத்தில் ஊழியம் செய்கிற சகோதரர் தீமோத்தேயு ஜெபராஜ் அவர்களும் எனக்கு உறுதுணையா இருக்கிற, எப்பவுமே நான் விழுந்தாலும் எழுந்துச்சாலும் எனக்கு எப்பவுமே என் கூடவே இருக்கிற என் தம்பி எழில் டேனியலா இருக்கட்டும், ஆமோஸ் அது நிக்கிறார் குண்டா இருப்பார், அருண் ஆமோஸ், ஸ்ரீதர், கேப்டன், பால், நம்ம அருள்தாஸ், இன்னும் அநேக சகோதரர்கள், சகோதரர் ஆண்டனி அவர்கள், கார்த்தி சகோதரர் இருக்காங்க, வசந்த் சகோதரர்கள், இந்த மாதிரி எனக்கு அநேக சகோதரர்கள் என் கூட இருந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால ரொம்ப சந்தோஷம். மீதியான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பொறுப்பெடுத்து நடத்துவார். வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. நன்றி. ஒருமுறை கரங்களை தட்டுறாங்க. ஏசப்பா உயிரோட இருக்காரா? ஏசப்பா உயிரோட இருக்கிறாருன்னு நம்ம யார்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. பாஸ்டர் மனோகா ஆனந்த் கிட்ட கேட்டா போதும். நாம எவ்வளவு ஒரு அருமையான சாட்சியை கேட்டு நாம் அவருடைய வார்த்தைகளை சிறிது நேரம் கடந்து செல்ல அதற்கு முன்பாக பாஸ்டர் எழில் அவர்கள் நமக்கு ஒரே ஒரு பல்லவியை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்து